தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய செய்தி நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் பகுதியிலே இருந்து ஒரு சிறப்பான தகவலையும் செய்தியையும் வீடியோவையும் தந்திருக்கிறார். மின்சாரம் அது சம்சாரம் என்று சொல்வார்கள். மின்சாரத்தை தொட்டால் சாக்கடிக்கும் என்பதை அன்றைக்கு நகைச்சுவையோடு சொன்னார்கள். ஆனால் இந்த செய்தி மின்சாரம் மரணத்தை தழுவும், மின்சாரத்தை தொட்டால் மரணம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஒரு செய்தியை தந்திருக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கார் கழுவும் கான்ட்ராக்ட் ஊழியர் ஒருவர் பலியாகி இருக்கின்ற செய்தியை தந்திருக்கிறார். கார்களை எல்லாம் கழுவுவதற்காக அதற்கொன்று ஒரு கார் செட் அமைக்கப்பட்டு அங்கே கார்களை கழுவுவதற்காக தண்ணீர் மூலமாக வாட்டர் சர்வீஸ் என்று சொல்லுவார்கள். அந்த வாட்டர் சர்வீஸ் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த வாட்டர் சர்வீஸ் செய்வதற்கு என்றே பணியாளர்கள் தனியாக நியமித்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள். இப்படி பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது கவனம் தேவை. மின்சாரத்தை உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக முன்னும் பின்னும் ஆலோசனை செய்து இந்த பணியை செய்ய வேண்டும். அப்படி தவறினால் இது மரணத்திற்கே வழிவகுக்கும் என்பதைத்தான் இந்த படமும் செய்தியும் நமக்கு உணர்த்துகிறது. இதை ஒருவர் காரை கழுவுவதற்காக காருடைய முன் பகுதியை திறந்து அங்கே ஓசின் மூலமாக காரை கழுவுவதற்காக தண்ணீரை அடிக்கிறார். தண்ணீரை அடிக்கின்ற போது தவறுதலாக மின்சாரம் பாய்ந்து உடனே அவர் கீழே சாய்கிறார். சாய்ந்தவுடன் பலரும் ஓடுகிறார்கள். ஓடி பார்த்து அவரை தூக்குகிறார்கள். தூக்கி நிறுத்தி மின்சாரத்தை நிறுத்திவிட்டு அவரை தூக்கி பார்த்து பரிசோதனை செய்யுகின்ற போது மரணம் என்ற செய்தி வருகிறது. அவருடைய உடல் அசைவுகள் இல்லை, உடனே மரணம் என்று நடந்துவிட்டது என்று தகவல் சொல்லுகிறது என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் பகுதி ஆம்பூர் பகுதியிலே இருந்து இந்த தகவலை தந்திருக்கிறார். ஆழ்ந்த இரக்கத்தோடு அவர் தந்திருக்கின்ற இந்த செய்தி, ஆழ்ந்த இரக்கத்தோடு இது போன்ற கார்களை கழுவக்கூடிய கார் கழுவுனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும், மின்சாரத்தை உபயோகப்படுத்துகின்ற போது கவனம் தேவை, கவனம் தேவை, கவனம் தேவை என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த செய்தியை நாம் நமது நீலமலை தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பு செய்திருக்கிறோம் என்று தெரிவித்து, இதனை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் நேர்த்தியாக அதனை படம் பிடித்து அதனை செய்தியாக வடிவமைத்து தந்திருக்கிறார் என்று தெரிவித்து, அவரோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் யூடியூபிலே பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை
அன்பில்